கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாசில்தார் அலுவலகத்தில் பாம்பு போல் தரையில் வளைந்து நெளிந்து தாசில்தார் அறைக்குள் சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையக்கார ஜமீன்தார் என்று அழைக்கப்படும் வெங்கடசாமி நாயக்கர் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்றும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆளில்லா சொத்து என்று கணக்கு காண்பித்து பலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி ஜெயக்குமார் என்பவர் விருதாச்சலம் தாசில்தார் அலுவலகத்திற்குள் புகார் அளிக்க வந்துள்ளார். அப்பொழுது திடீரென அந்த நபருக்கு அருள் வந்து பாம்பு போல் வளைந்து நெளிந்து கூச்சலிட்டவாறே அலுவலகத்திற்குள் ஊர்ந்து சென்றதால் அதிகாரிகள் பதற்றம் அடைந்தனர். நான் முத்துநாக்கியர் நடிகப்பட்டு ஜமீன், நான் முத்துநாக்கியர் இப்போ பேசுறது. அப்புறம் இன்னும் என்ன சொல்லணும் உங்களுக்கு? எல்லாரும் வச்சுருக்காங்க. ஊரில் 100 வீடு போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் இடத்துல 100 வீடு போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு இடம் கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. எங்கள் இடத்த பழத்தோட்ட சமாதியையே விற்றுருக்காங்க. நீலகிரி நாடாளுமன்ற தேர்தலில் விடியா திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்தது அம்பலமாகியுள்ளது. பணப்பறிப்பு வழக்கில் தலைமறைவாக உள்ள கூடலூர் திமுக ஒன்றிய செயலாளரின் கார் ஓட்டுநர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். திமுக கூடலூர் ஒன்றிய செயலாளர் லியாகத் அலியின் கார் ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிசாந்த் வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் திமுக ஓட்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பட்டுவாடா செய்ததை பற்றியும் அதுக்கு உடந்தையாய் கூடலூர் ஒன்றிய செயலாளர் லியாகத் அலி பணத்தை சுருட்டியதாகவும் அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது டிஎம்கே பணம் பட்டுவாடா பண்ணாங்க. பட்டுவாடா பண்ணதில் ஆளுக்கு 250 ரூபா வச்சு கொடுக்க சொன்னதில் கோடிக்கணக்கான பணம் அன்றைக்கி நைட்டு பட்டுவாடா பண்ணாங்க. 16ஆம் தேதி 17ஆம் தேதி சிசிடிவி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெங்கே இருந்தோம் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபையாக இருக்கும். உண்மையாலுமேங்கயா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அட்வொகேட் ஸ்ரீஜேஷ் தான் முழுக்க பணம் பட்டுவாடா பண்ணார். அதுக்கு நான் தான் சாட்சி. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய செயலாளர் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்தாரு. அந்த காசு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கவரில் தான் போட்டு கொடுத்தாங்க. அந்த கவரில் லட்சக்கணக்கான பணங்கள் இருந்துச்சு. அதுக்கு போக கூடலூரில் இந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணது உண்மைதான். 250 ரூபா வச்சு பட்டுவாடா பண்ண சொன்னாங்க. இதில் கூடலூர் ஒன்றிய செயலாளர் ஸ்ரீஜேஷ் இவங்ககிட்ட தான் பணம் எல்லாமே இருந்துச்சு. இவங்களே பணத்தை எடுத்துட்டு என்ன மாட்டி விட்டாங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளான திருநகர், பாம்பன் நகர், நிலையூர், அவனியாபுரம் மற்றும் வில்லாபுரம் பகுதியில் பரவலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர்.